பாவம் கார்த்திக், எவ்வளவு கஷ்டம் அவனுக்கு. இந்த நகையில நான் டிசைனை பார்க்கல, அவனோட பாசத்தை தான் பார்க்கிறேன். அம்மா, இதுல என் பங்கு ஒன்றும் இல்லைம்மா. சாந்தி மட்டும் இல்லைன்னா என் தங்கச்சிங்களுக்கு என்னால் வெறும் அட்சத்தை மட்டும் தான் போட்டிருக்க முடியும், நகைங்கெல்லாம் போட்டிருக்க முடியாது. இது உன் மருமகளோட குணமா? என்னங்க நீங்க? என்னை மன்னிச்சிடுப்பா, நான் கொடுத்த பணம் உனக்கு பிரயோஜனப்படாம போயிடுச்சு. அத்தை, பணம் நீங்க கொடுத்தா என்ன, நான் கொடுத்தா என்ன, எல்லாமே நம்மளோட பணம் தானே. எப்ப நான் இந்த வீட்டுக்கு வந்தாச்சோ அப்பவே என் நகை, இவர் போட்ட நகை எல்லாமே நம்மளோட தானே. கஷ்ட நஷ்டத்துக்கு உதவாத நகை நமக்கு எதுக்கு சொல்லுங்க? சாந்தி, உண்மையிலேயே உன் தியாகம் ரொம்ப பெருசுமா. உன்னை புரிஞ்சுக்கிட்டா உன் குணம் புரியும். எல்லாரும் புரிஞ்சுக்கிற காலம் கூடி சீக்கிரமே வரும். என்ன அத்தை நீங்க தியாகம் அது இதுன்னு? இது ஒன்றும் தியாகம் இல்ல. உங்க புள்ள எனக்கு வாழ்க்கை கொடுத்துருக்காரே, அதான் தியாகம். அவருக்கு இந்த வீட்டுல எந்த பிரச்சனை வந்தாலும் தோள் கொடுக்க வேண்டியவன் நான். எல்லாமே அவர் போட்ட நகை. அவர் கஷ்டத்துக்கு உதவாம என் கழுத்துல இருந்து என்ன புண்ணியம்? உன் நல்ல மனசுக்கு ஆண்டவன் எந்த குறையும் வைக்க மாட்டாமா. நீ நல்லா இருப்ப. ஓ, இவ்வளோ பாராட்டுற அளவுக்கு நடந்துட்டியா? விட மாட்டேன். நீயே இவ்வளோ தியாகம் செய்யும்போது நான் சும்மா இருந்தா நல்லா இருக்காது. என்னக்கா யோசிக்கிறீங்க? ஒன்றும் இல்லை, இருங்க, நான் இப்போ வரேன். அத்தை, இங்கே இருங்க. என்னக்கா இது? என்ன சாந்தி, நாளைக்கு கல்யாணத்துல போய் நகை போடாம கண்ணாடி வளையலோட நின்னா நல்லாவா இருக்கும்? இது அக்காவோடது, போட்டுக்கோ. எனக்கா இது? என்னம்மா அது? என்கிட்ட இருக்கிற எக்ஸ்ட்ரா நகை தானே, இதுல என்ன இருக்கு? அத்தை சொல்லுங்க அத்தை. அவ எப்பவுமே நீங்க நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவ. அவ நகை வாங்கி போட்டுக்கிறதுல எந்த தப்பும் இல்லம்மா, போட்டுக்கோ. சொல்லுப்பா. வாங்கிக்க. அபிராமி, சாந்தி அவ புருஷ மானத்தை காப்பாத்துறதுக்காக பெரிய தியாகத்தை பண்ணிருக்கான்னு. நீ அவளை விட ஒரு படி மேல போயிட்ட. உன் தியாகத்தை மிஞ்சறதுக்கு ஆளே இல்லம்மா. என்னையும் நீங்க பாராட்டணும் தானே அத்தை இப்படியெல்லாம் செஞ்சேன். அக்கா, உண்மையிலேயே சொல்றேன், உங்களை மாதிரி உலகத்துல எல்லாருமே இருந்துட்டா எல்லா குடும்பமும் சந்தோஷமா இருக்கும். என்ன சாந்தி இது? நான் என்ன பண்ண அப்படி எல்லாரும் புகழ்றீங்க? ரெஸ்ட் எடுத்துக்கங்க, நாளைக்கு மண்டபத்துக்கு சீக்கிரம் கிளம்பணும், சரியா? எதிலுமே யாரும் என்ன மிஞ்ச கூடாது, மிஞ்சவும் விட மாட்டேன். அதான் அபிராமி. ஹலோ, ஏசி செல்வம் ஸ்பீக்கிங். குட் மார்னிங் சார். நான் E3 ல இருந்து இன்ஸ்பெக்டர் முருகேசன் பேசுறேன். முருகேசன், சென்ட்ரல் மினிஸ்டர் பந்தோபஸ்துக்கு எல்லா ஏற்பாடும் பண்ணியாச்சா? எஸ் சார். இமிடியேட்டா கண்ட்ரோல் ரூம் கான்டாக்ட் பண்ணுங்க, டிராஃபிக்ல கிளியர் பண்ணுங்க. பந்தோபஸ்துக்கு ஆள் பத்தலனா வேற ஸ்டேஷன்ல இருந்து ஆள் கொண்டு வாங்க. ஓகே சார். வித்தின் 1 hour நாங்க வந்துருவேன். ஓகே. வாங்க வாங்க வாங்க. ப்ளீஸ் கம். உட்காருங்க. இட்ஸ் ஆல் ரைட். என்ன திடீர்னு ஃபோன் பண்ணி வர சொன்னீங்க, என்ன விஷயம்? எல்லாம் ஒரு சோஷியல் சர்வீஸ் தான், அதான் அப்பா உங்களை ஃபோன் பண்ணி வர சொன்னாங்க. என்னதான் நம்ம ஃப்ரெண்ட்ஸா இருந்தாலும் நான் சொல்ல போற விஷயம் ஸ்டேஷன்ல வந்து சொன்னா நல்லா இருக்காது, அதான் உங்களுக்கு வர சொன்னேன். சீனிவாசன், சென்ட்ரல் மினிஸ்டர் பந்தோபஸ்துக்காக நான் போயிட்டு இருக்கேன். எதுவா இருந்தாலும் சீக்கிரம் சொல்லுங்க. ஓகே ஓகே ஓகே. இது ஒரு அடகு கடை சீட்டு,
தெரியுமே, இந்த அடகு கடை ஓனர் எனக்கு பழக்கமாச்சே. அப்படியா? ரொம்ப சௌரியமா போச்சு சார். இவனை பத்தின லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷன் இப்போ நான் உங்களுக்கு சொல்றேன். இவன் திருட்டு நகை எல்லாம் வாங்கி காலனியில நல்ல விலைக்கு வித்துக்கிட்டு இருக்கானா. அப்படியா? அப்படியே தான் சார். இதோ கம்ப்ளைண்ட் எழுதி கொடுத்துருக்காங்க, குடிங்க. உனக்கு ஏன் இதில் இவ்வளோ அக்கறைன்னு நீங்கள் யோசிக்கலாம். இதுக்கெல்லாம் காரணம் அன்னைக்கு உங்ககிட்ட பாயிண்ட் பேசினானே ஆர்கேவோட பையன் கார்த்திக், ஞாபகம் இருக்குல்ல? ஞாபகம் இருக்கு, சொல்லுங்க. வீட்லயே எனக்கு எதிரிங்க. இங்க வாங்க. அவ்வளவுதான் சார். இந்த வேலையை தயவு செஞ்சு நீங்க கச்சிதமா முடிச்சு கொடுத்துருங்க சார். என்கிட்ட சொல்லிட்டீங்களா, கவனிக்க வேண்டிய விதத்தில் கவனிச்சுக்கிறேன். இது இந்த வருஷம் முடிக்க வேண்டிய கணக்கு, அதான் உங்களை தொந்தரவு பண்ணிட்டேன். ஓகே சீனிவாசன், நோ ப்ராப்ளம், நான் பார்த்துக்கிறேன். இந்த ஒரு ஆதாரம் இருக்குல்ல, எதை பத்தியும் கவலைப்படாதீங்க. தேங்க்யூ வெரி மச். ஓகே, நான் வரேன். ஏய் சார், அனுப்பிச்சிட்டோட. ஓகேப்பா, வாங்க சார். கவலைப்படாதீங்க, இந்த விஷயத்தில் நானும் நீங்களும் சம்மந்தப்படாத அளவுக்கு பக்காவை முடிச்சேன். தேங்க்ஸ் சார். அடகா வச்ச படகையே கவுத்துறேன்டா. ரிசப்ஷன் கமிட்டி எல்லாம் ரெடியா? எல்லாம் ரெடி மாமா. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களாம் வரதுக்கு டைம் ஆச்சே. வாங்க, எல்லாரும் வந்துட்டாங்க. வா போலாம், வா. வாங்கம்மா, வாங்க. அப்பா அவங்கள வந்துட்டாங்கப்பா. மாலை ஆர்த்தி கொண்டாமா. வரேன் மாமா. வாங்க வாங்க வாங்க. மதன், தினேஷ் மாப்பிளைக்கு மாலை போடு. சரிப்பா. அட்வான்ஸ் கங்க்ராச்சுலேஷன்ஸ் தினேஷ். கார்த்திக், நீ அர்ஜுனுக்கு மாலை போடு. சரிம்மா. டேய், மூத்த உன்னிதான்டா, மாலை நீதான் போடணும். போ. என்ன போடுற? ஒரு நிமிஷம் மதன். இதுல எதுக்கு மாமா பிரச்சனை? உங்களுக்கு 2 பிள்ளைங்க இருக்காங்க. 2 மாப்பிள்ளைங்களுக்கும் ஒருத்தரே போடுறதை விட ஒரு மாப்பிள்ளைக்கு ஒருத்தரும் பிரிச்சு மரியாதை செய்யறது தானே நியாயம். அது மட்டும் இல்ல, மதனுக்கு இருக்கிற எல்லா உரிமையும் கார்த்திக்கும் இருக்கு. இதுல யாருக்கு விருப்பம் இருக்கோ இல்லையோ, நான் அதை தான் விரும்புறேன். கார்த்திக், நீயே போடு. டேய் மதன், எதுக்குடா தயங்குற? மாலையை கொடு. இந்த கார்த்திக், எனக்கும் அதான் ஆசை. அப்பா எதிரில் எதுவும் சொல்ல முடியல, நீ மாலை போடு. சரி கார்த்திக், மாலையை போடுப்பா. கங்க்ராட்ஸ்டா மாப்ள. கங்க்ராட்ஸ் தினேஷ்.
வா தினேஷ். வாங்க எல்லாரும் உள்ள வா போலாம். அர்ஜுன். வாங்க மாமா. வாங்க. வாங்க சார், உள்ளே வாங்க. நமஸ்தே. டேய் ஐயாவுக்கு போய் கொண்டு வாங்கிட்டா போ. சீக்கிரம் வா. என்ன சார் பாக்குறீங்க? என்ன சேடு, திட்டு நகை பிசினஸ்லாம் எப்படி நடக்குதா சார்? இல்ல சார், அப்படிலாம் ஒண்ணும் இல்ல சார். சரி, நேற்று கார்த்திக் ஒருத்தர் வந்து நகல் அடமானம் வச்சு 30,000 ரூபாய் வாங்கிட்டு போனாரா? ஆமா சார். அதெல்லாம் வந்து திருட்டு நகையா சார்? இத பார், அப்படின்னு நீ சொல்லணும் சார். புரிஞ்சுதா சார்? அது வந்து என்னைய வந்து போய் இத பார், அப்படி நீ சொல்லலன்னா பெண்டிங்ல இருக்கு பார் 16 கேஸ், திருட்டு நகை கேஸ் மட்டும் எல்லாத்தையும் தூக்கி உன் மேல போட்டனா ஆயுசுக்கு நீ வெளிய வர முடியாதியா? என்ன சொல்ற சொல்லு சார். நீங்க பார்த்து என்ன சொன்னாலும் சரி சார். குட், வெரி குட். இப்ப நான் என்ன சொல்றேனோ ஃபுல்லா கவனமா கேட்டுக்கோ. சரி சார். புரிஞ்சுதா? சரி சார். குட். சரி, நீ போய் வேலைய பாரு. அம்மா தங்கச்சிங்கெல்லாம் எந்த ரூம்ல இருக்காங்க சாந்தி? இந்த ரூம்ல தான் இருக்காங்க. அம்மா, இதோ வந்துட்டேன்ப்பா. நீ ரெடியா இரு. இதை பார்த்துக்கோமா. என்னப்பா? தங்கச்சிங்க 2 பேரும் கூப்பிடுறியாமா? எதுக்கு? இவர் வாங்கின நகைய தங்கச்சிங்களுக்கு அவர் கையாலே கொடுக்கணும்னு ஆசைப்படுறாரு. எதுக்குப்பா இப்பவே கொடுக்க போற? நாளை காலையில தாலி கட்டி முடியட்டும். எல்லாரும் வாழ்த்தும் போது அப்பனே கொடுத்தன்னா உனக்கும் கௌரவம், பாக்குறவங்களுக்கும் பெருமையா இருக்கும். அம்மா, அதெல்லாம் அவசியமே இல்லைம்மா. இந்த நகைகளை நான் தங்கச்சிங்க கிட்ட கொடுக்கும்போது அப்பா ஏதாவது சொல்லி பிரச்சனை ஏதாவது பண்ணுவாரோன்னு தான். அது மட்டும் இல்லை, மங்களகரமான நேரத்தில் அமங்கலமாக ஏதாவது சொல்லிட போகிறாரோன்னு எனக்கு பயமாக இருக்குமா. அது மட்டும் இல்லைம்மா, என் தங்கச்சிங்களுக்கு நான் நகை கொடுக்கறதுக்கு எனக்கு எதுக்குமா விளம்பரம்? நீ போய் கூப்பிடுமா. சரி. அனிதா, எழுந்துரு. என்னம்மா? எழுந்துரு சொல்றேன். உங்க 2 பேருக்கும் உங்க சின்ன gift வாங்கி வச்சிருக்கான். அதை வாங்கிக்க கூப்பிடுறான். வாங்க. வாமா. நீ போய் டைனிங் ஹால் ஏற்பாடுல சரியா இருக்கா பாருங்க, நான் இங்க பாக்குறேன். சரி மாமா. இந்தம்மா. ரொம்ப அழகா இருக்குண்ணா. என்னம்மா, நீ எதுவுமே சொல்ல மாட்டேங்கிற? நாட் பேட். உன் டேஸ்ட் படி நீ செலக்ட் பண்ணிருக்க. ஏற்கனவே நம்ம வீட்ல நிறைய நகை இருக்கு. அதை விட இது ஒன்றும் பிரமாதமா இல்ல. இருந்தாலும் வாங்கிட்ட. gift எதுவா இருந்தா என்ன, நான் வாங்கிக்கிறேன். தேங்க்ஸ். கார்த்திகிட்ட எது இவ்வளவு பணம்? அன்னைக்கு அம்மா கொடுத்த பணத்தோட கோவத்தில் திருப்பி கொடுத்துட்டானே. தெரியல மாமா, அவன் எங்கேயாவது கடன் கிட்ட வாங்கியிருப்பான். யாரைய போய் விசாரி. வேண்டாம் மாமா, கல்யாணம் முடிகிற வரைக்கும் நம்ம எந்த கேள்வியும் கேட்க வேண்டாம். அது மட்டும் இல்லை, நீங்கள் எனக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணி கொடுக்கணும். என்ன ப்ராமிஸ் வேணும்? கல்யாணம் முடிகிற வரைக்கும் நீங்கள் கார்த்திக்கையும் சாந்தியும் எதுவும் பேசக்கூடாது. அவங்க மேலே கோவப்படாதீங்க, அவங்கள அவமானப்படுத்தாதீங்க. என்னப்பா இது? நான் எல்லாம் வேணும்னு பண்றேன். எனக்கு புரியுது மாமா, ஆனால் நான் சொன்னது கொஞ்சம் புரிஞ்சுக்குங்க. இந்த அபிராமி சொல்ல நீங்கள் தட்டக்கூடாது. ப்ளீஸ் ப்ராமிஸ் பண்ணி கொடுங்க. ஓகே.
அபி எனக்கு உன்னை பார்க்கும்போது ரொம்ப பெருமையா இருக்கு, சந்தோஷமாவும் இருக்கு. என் தம்பியை பத்தி சாந்தியை பத்தி அப்பா கிட்ட பேச வேண்டாம்னு ப்ராமிஸ் வாங்கின பாரு. ரியலி கிரேட். தேங்க்ஸ். வாங்க, என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லா இரு. நல்லா இருமா. தீர்க்க சுமங்கலியா நீண்ட ஆயுளோட எல்லா சந்தோஷங்களோட நல்லா இருமா. அனிதா, நீயும் அண்ணன்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கோமா. நல்லா இருமா. எங்கடா இருந்த? அங்க விளையாடிட்டு இருந்தியா நீ? ஓகே சார், தேங்க்யூ சார். நான் அப்பாட்ட சொல்லிடுறேன். ஓகே சார், பை. யாரா? நம்ம ஏசி சார் தான். நாம அவருக்கு கொடுத்த வேலையை கரெக்டா செஞ்சு முடிச்சிட்டாராம். கார்த்திக் கம்பி என்ன போறான்ல. அப்படியா? ஏண்டா, என் பரம எதிரி ஆர்கேக்கு நாளைக்கு கல்யாண வீட்டுல நான் நினைச்ச மாதிரி நடக்குமா? 100% நடக்கும் டாட். கல்யாண மண்டபத்துல ஆர்கே அவமானப்பட போறது நிச்சயம். என்னால் நம்பவே முடியலப்பா. வெரி குட். அதுக்கான வேலைகளை நானும் ஷாமும் பக்காவா செஞ்சு முடிச்சிட்டோம் டாட். இதுக்கு தாண்டா காத்துக்கிட்டு இருந்தேன். இப்படி ஒரு சந்தர்ப்பம் வருமான்னு எவ்வளவு நாளா காத்துக்கிட்டு இருந்தேன் தெரியுமா? உன்னை ஃபாரின்ல அனுப்பிச்சு படிக்க வச்சது வேஸ்ட் ஆகலடா. என்னங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க? அதானே பார்த்தேன். என்னடா இது வரைக்கும் காணுமேன்னு. என்ன சொல்லு. நாளைக்கு ஆர்கே வீட்டு கல்யாணம், போற ஐடியா ஏதாவது இருக்கா? என்ன கேள்விமா அது? நான் போகாம இருப்பேனா? என்னதான் இப்போ எங்களுக்குள்ள ஒரு சின்ன பகை வந்தாலும் ஒரு காலத்துல அவன் எனக்கு பிசினஸ் பார்ட்னர், எல்லாத்துக்கும் மேல ஒரு நல்ல நண்பனா இருந்தான். எவ்வளவோ சிக்கல்களுக்கு அப்புறம் இந்த கல்யாணத்தை நடத்துறான். நாளைக்கு அவன் முகத்துல வர அந்த ஒரு சந்தோஷத்தை நான் நேர்ல பார்க்கலன்னா எப்படி? அப்போ மார்னிங் எத்தனை மணிக்கு ரெடி ஆகணும்? அது இப்போ நான் கௌதம கூட கொண்டு போல. பழைய பகையெல்லாம் மறந்து இப்பதாமா போறேன். நான் ஒரு 5 நிமிஷம் தான் அங்க இருக்க போறேன். தலையை காட்டிட்டு வரதுக்கு நீ எதுக்கு பாவம்? ஓகே, நீங்க போறதே பெரிய விஷயம். நீங்க போயிட்டு வாங்க. ஏ கௌதம், நீ செஞ்சது சாதாரண காரியம் இல்ல, ரொம்ப பெரிய விஷயம். ஆர்கேவோட நிம்மதி, ஆணவம், அகம்பாவம் எல்லாம் நாளை கப்பல் ஏறணும். என்னை எவ்வளவு கேவலப்படுத்தினான், எவ்வளவு அவமானப்படுத்தினான். அவன் புள்ள என்னை கை நீட்டி பேசினப்ப கூட ஒரு அப்பனா இருந்துக்கிட்டு அவன் கண்டிக்கல, பார்த்துக்கிட்டு சும்மா இருந்தான். இதெல்லாம் என் மனசுல ஒரு பெரிய காயத்தை உண்டாக்கிடுச்சுடா. அந்த ரணம் இன்னும் ஆறவே இல்லை, என்னால மறக்கவே முடியாது. அதனால எல்லாரும் நாளைக்கு ஆர்கேவை பார்த்து அவன் முகத்துல காரி துப்பணும், துப்பணும். அந்த கல்யாண மண்டபத்துல அவன் அவமானப்படணும். அத மக்கள் எல்லாம் பார்த்து கை கட்டி சிரிக்கணும்.